17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசு ஒரு பிரம்மாண்டமான மையப்படுத்தப்பட்ட அமைப்பாகச் செயல்பட்டது. அரசவையிலிருந்து பிறப்பிக்கப்படும் ஒரே ஒரு ஆணையால் படைகளை திரட்டவோ அல்லது முழு இந்திய துணைக்கண்டத்தின் பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கவோ முடிந்தது. இந்த அதிகாரத்தின் மையத்தில் பேரரசர் ஷாஜஹான் இருந்தார். அவர் லட்சக்கணக்கான மக்களின் மீது முழுமையான ஆதிக்கம் செலுத்தினார். தனது எல்லைகளை பாதுகாப்பாகவும் எதிரிகளை தள்ளியும் வைத்திருந்த இரக்கமற்ற தன்மைக்கான நற்பெயரை அவர் பெற்றிருந்தார். இருப்பினும் இந்த மாபெரும் பேரரசின் நிலைத்தன்மை ஒரு தனிப்பட்ட அடித்தளத்தை சார்ந்திருந்தது. ராணி மம்தாஜ் மஹால் பேரரசரின் முதன்மை ஆலோசகராகவும் உணர்வுபூர்வமான ஆதரவாகவும் பணியாற்றி அவரது பொது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எதிர்ச்சமநிலையை வழங்கினார். அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த அணியாக செயல்பட்டனர். போர் முகாம்களில் ஒன்றாக தோன்றி அரசவை அரசியலின் சிக்கல்களை கையாண்டனர். பேரரசரின் வெளிப்படையான வலிமைக்கு பின்னால் இருந்த அமைதியான இயந்திரமாக அவர்களின் கூட்டாண்மை விளங்கியது. பேரரசு வெளியிலிருந்து பார்க்கும்போது அழிக்க முடியாததாக தோன்றினாலும் அதன் ஆட்சியாளரின் அன்றாட செயல்பாடுகள் முற்றிலும் ஒரு தனிநபரின் செல்வத்தையும் இருப்பையும் சார்ந்திருந்தன. மும்தாஜ் மஹால் திடீரென இறந்தபோது அந்த இருப்பு மறைந்து போனது. அந்த இழப்பு அரசவையில் ஒரு உடனடியான முடக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பேரரசு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஸ்தம்பிக்கச் செய்தது. பேரரசு ஒரு உண்மையான அமைதிக்குள் வீழ்ந்தது. எந்த ஒரு இராணுவ சக்தியாலும் மாற்ற முடியாத ஒரு யதார்த்தத்தை எதிர்கொண்டதால் பேரரசர் சிறிது காலத்திற்கு அதிகார மையங்களை வெறுமையாக்கி முற்றிலுமாக ஒதுங்கினார். இந்த தருணம் ஒரு கடுமையான முரண்பாட்டை வெளிப்படுத்தியது. உலகின் மிகப்பெரிய கருவூலத்தை கொண்டிருந்த அந்த மனிதன் மரணத்தின் நிரந்தர தன்மைக்கு எதிராக முற்றிலும் சக்தியற்றவனாக இருந்தான். ஷாஜஹான் தனது பேரரசின் சொத்துக்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். ஆனால் அந்த சக்தியால் எதுவும் அவரது இழப்பை மாற்றியமைக்க முடியவில்லை. அவரது பேரரசு எந்த ஒரு இராணுவ சக்தியாலும் மாற்ற முடியாத ஒரு யதார்த்தத்தை எதிர்கொண்டதால் பேரரசர் சிறிது காலத்திற்கு அதிகார மையங்களை வெறுமையாக்கி முற்றிலுமாக ஒதுங்கினார். இந்த தருணம் ஒரு கடுமையான முரண்பாட்டை வெளிப்படுத்தியது. உலகின் மிகப்பெரிய கருவூலத்தை கொண்டிருந்த அந்த மனிதன் மரணத்தின் நிரந்தர தன்மைக்கு எதிராக முற்றிலும் சக்தியற்றவனாக இருந்தான். ஷாஜஹான் தனது பேரரசின் சொத்துக்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். ஆனால் அந்த சக்தியால் எதுவும் அவரது இழப்பை மாற்றியமைக்க முடியவில்லை. அவரது பேரரசு அதிகாரத்திற்கும் அவரது தனிப்பட்ட இயலாமைக்கும் இடையிலான இந்த இடைவெளி பேரரசின் பரந்த நிர்வாகத் திறனை ஒரு பிரம்மாண்டமான பௌதீக பதிலடியை நோக்கி திருப்ப அவரை தூண்டியது. ஒரு வழக்கமான அரச அடக்கத்தின் பாரம்பரியத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக ஷாஜஹான் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான ஒரு திட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தனது ராணி ஒருபோதும் வரலாற்றில் மறைந்து விடாமல் தடுக்கும் ஒரு நினைவு சின்னத்தை கட்டுவதாக அவர் சபதம் செய்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு மிகப்பெரிய தளவாடச் சுமையை உருவாக்கியது. தொழிலாளர்களையும் பொருட்களையும் ஆக்ராவில் ஒன்று சேருமாறு அவர் கட்டளையிட்டார். இந்த வரைபடம் அந்த அணி திரட்டலை கண்காணிக்கிறது. பெரும்பாலான திட்டங்கள் சரிவை சந்திக்கும் வேளையில் இந்த முயற்சி தொடர்ந்து 22 ஆண்டுகளாக உச்சபட்ச நுகர்வை தக்கவைத்துக் கொண்டது. இதற்கான மனித உழைப்பு பல பத்தாண்டுகால நுணுக்கமான உழைப்பால் அளவிடப்பட்டது. ஒவ்வொரு மலர் வடிவமும் வெள்ளை பளிங்கு கல்லில் விலை குறைந்த கற்களை நேரடியாக பதிப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோரின் அன்றாட உழைப்பை பேரரசரின் கவனக்குவிப்பின் ஒரு நிரந்தர பதிவாக மாற்றிய ஒரு செயல்முறை. இந்த தொடர்ச்சியான அணி திரட்டல் ஓர் உளவியல் நிலையை அளவிடக்கூடிய டன்கணக்கான கற்களாகவும் பல பத்தாண்டுகால மனித உழைப்பாகவும் வெற்றிகரமாக மொழிபெயர்த்தது. கட்டுமானம் முடிந்தபோது தாஜ்மஹால் நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கட்டமைப்பாக உருவெடுத்தது. அதன் பிரம்மாண்டமான அளவு பல மைல்களுக்கு அப்பாலேயே கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. வெள்ளை பளிங்கு கல்லை தேர்ந்தெடுத்தது ஒரு திட்டமிட்ட பொறியியல் முடிவாகும். அந்த பொருள் மாறும் ஒளிக்கு ஏற்ப வினை புரிந்து சூரிய உதயத்தில் பிரகாசிப்பது போலவும் நிலவின் கீழ் குளிர்ச்சியான ஒளிபுகும் நிறத்திற்கு மாறுவது போலவும் தோன்றும். ஒவ்வொரு சிறிய சிற்றாலயமும் வளைவும் கச்சிதமான சமச்சீர் நிலையை அடைவதற்காக கணித துல்லியத்துடன் அமைக்கப்பட்டன. இந்த உறுதியான வடிவியல் அதை கட்டியவர்களின் அசைக்க முடியாத பக்தியை பிரதிபலிக்கும் நோக்கம் கொண்டது.
ஒரு நீண்ட பிரதிபலிப்பு குளத்தின் பின்னால் அந்த நினைவு சின்னத்தை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒளியியல் மாயையை உருவாக்கும் வகையில் அந்த வளாகம் வடிவமைக்கப்பட்டது. கட்டிடக் கலைஞர்கள் பளிங்கு கல்லின் காட்சி எடையை நீக்கி அந்த பிரம்மாண்டமான கல் கட்டமைப்பு மிதப்பது போல தோன்றச் செய்தனர். அது கட்டி முடிக்கப்பட்ட போது அந்த கட்டமைப்பு ஒரு கல்லறை தளம் என்ற அதன் ஆரம்ப பணியை தாண்டி அதை உருவாக்கியவரை விட நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பௌதீக பொருளாக நின்றது. இன்று முகலாய பேரரசு மறைந்துவிட்டது. ஷாஜஹான் ஒரு காலத்தில் கொண்டிருந்த நிர்வாக அதிகாரம் பல நூற்றாண்டுகளின் அரசியல் மாற்றங்களால் கைமாற்றப்பட்டுள்ளது. பேரரசு வீழ்ச்சியடைந்த போதும் அந்த நினைவு சின்னம் நிலைத்து நின்றது. அந்த பளிங்கு கல் பல நூற்றாண்டுகளின் மாற்றங்களை தாங்கி 1600களில் இருந்த அதன் சரியான பௌதீக வடிவத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அந்த 22 ஆண்டுகால உழைப்பின் பௌதீக பலனை காண இன்று லட்சக்கணக்கான மக்கள் ஆக்ராவிற்கு பயணிக்கின்றனர். ஒரு ஆட்சியாளர் பொறியியல் மூலம் தனது தனிப்பட்ட உணர்வை வெற்றிகரமாக பூமியில் பதித்ததற்கான சான்றாக இந்த அமைப்பு விளங்குகிறது. மனிதனின் இறப்புக்கும் நினைவுக்கும் இடையிலான போராட்டத்தில் ஷாஜஹான் தன்னிடம் இருந்த ஒரே கருவிகளான கல்லையும் அளவுகோலையும் பயன்படுத்தினார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் ஒரு தனிப்பட்ட மனித உறவை நவீன யுகத்திற்கு வெற்றிகரமாக முழுமையாக நீட்டித்தார். மனித வாழ்க்கை தவிர்க்க முடியாமல் நிலையற்றது. ஆனால் தனது துக்கத்தை 22,000 டன் பளிங்கு கல்லாக மொழிபெயர்த்ததன் மூலம் அந்த மனிதன் இறந்தாலும் அவனது பக்தி அந்த நிலப்பரப்பின் ஒரு நிரந்தர பகுதியாக நிலைத்திருப்பதை ஷாஜஹான் உறுதி செய்தார்.